நம்ம இப்போ ரோட் டு ரெசில்மேனியா 41ல இருக்கோம். அண்ட் நம்ம நினைச்ச மாதிரி இந்த ரெசில்மேனியா 41 இல்ல. ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசில்மேனியா வந்து பிடிக்காம போச்சு இல்ல, அந்த மூமெண்ட் வந்து ராயல் ரம்பிள் தான். ஜே உசோ வின் பண்ணதா இருக்கட்டும், சார்லட் ஃபிளர் வின் பண்ணதா இருக்கட்டும். சார்லட் ஃபிளர் வின் பண்ணது கூட ஓகே தான், பட் அவங்களோட ஸ்டோரி லைன் வந்து டெஃபினி கூட போரா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா ஜே உசோ வின் பண்ணது வந்து நம்ம எல்லாருக்குமே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா ராயல் ரம்பிள் வின் பண்றதுக்கு தகுதியான சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தாங்க. யாருன்னு சொல்லணும்னா ஜான்சினா, ரோமன் ரெயின்ஸ், செத் ராலன்ஸ் அண்ட் சிஎம் பங்க். அண்ட் சிஎம் பங்க் தான் அதிக வாய்ப்பு இருந்துச்சுன்னு நான் ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லியிருப்பேன். அண்ட் அதை தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா அது எதுவுமே நடக்கல. ஸோ வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ட்ரிபிள் எச் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கணும் அண்ட் அந்த டிசிஷன் வந்து போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தான் நம்ம லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ட்ரிபிள் எச் இதை பத்தி ராக்கு கிட்ட சொல்லும் போது அவரு அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ராக் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ல டிகியோல. சோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் ராக் எந்த அளவுக்கு ட்ரிபிள் எச் நம்புறாருன்னு சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் ஜான்சினா அண்ட் கோடி ரோட்ஸை மட்டும் வச்சு ரெசல்மேனியா ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலன்ஸ் மேட்சை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரெசில்மேனியா ஹைப் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி எதனா பண்ணாதான் உண்டு. அண்ட் மோஸ்ட்லி ஜே உசோனால தான் ரெசில்மேனியாக்கான ஹைப்பே குறைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் நடந்த மேட்சுக்கு டிஸ்லைக் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் இந்த வீக் குந்தருக்கு ஸ்பியர் போடலாம்னு இருக்கும் போது ஸ்லிப் ஆனதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் சைன் தான் ஜே உசோக்கு. ஸோ ஜே உசோ பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் இதுக்கு முன்னாடி டாக் டீம் பார்ட்னர், இப்பதான் அவர் சிங்கிள் ரெஸ்லரா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் அது அவருக்கு பிரஷரா தான் இருக்கும். அதனாலதான் நிறைய இடத்துல மிஸ் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் ஒரு வாரங்கள்ல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலா இதை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, ட்ரிபிள் எச் சிம்பிளா தான் யோசிப்பாரு அண்ட் அது அன்பிரடிக்டபிளா இருக்கணும்னு நினைப்பாரு. சோ ரொம்ப போட்டு யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அவர் ஸ்டோரி லைனை லாங்க கொண்டு போகணும்னு பாப்பாரு அண்ட் அதை பார்த்து என்ஜாய் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவெஞ்சர்ஸ் படம் வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான். சோ ரெஸ்லிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் உங்களுக்கு எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பாக்குறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.